அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஸோ டே 8ஓட முடிவில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா ஜென்ரலில் இன்னொரு 13 சீட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா ஜென்ரல் டர்ன் விமன்ல இன்னும் 3 சீட்டு தான் இருக்கு. அடுத்தது பிசி ஜென்ரலில் பார்த்தோம்னா இன்னொரு 86 இருக்கு நமக்கு. பிசி உமன்ல பார்த்தோம்னா நமக்கு 6 சீட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய சீட்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எம்பிசி விமன்ல பார்த்தோம்னா இன்னும் நிறைய சீட் இருக்கு. சாரி, இன்னும் 9 சீட்டு தான் இருக்கு ஆக்சுவலி. தென் பார்த்தோம்னா நமக்கு பிசிஎம் ஜென்ரல், பிசிஎம் விமன் எல்லாமே இந்த ஜென்ரல்ல இருக்கக்கூடிய சீட்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகிட்டே வருது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இன்னைக்கு 8th டே கவுன்சிலிங் அப்படின்னா நமக்கு ஒரு 3200 மெம்பர்ஸ் போயிருப்பாங்க ஆக்சுவல் கவுண்ட் படி. ஆனால் போஸ்டிங்ஸ் எடுத்தது பார்த்தோம்னா 2790 பேர் எடுத்திருக்காங்க. இன்னொரு 1896 காலி பணியிடங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது துறை வாரியாக பார்க்குறப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நேம் பிளஸ் என்ன கேட்டகரி அதுல எவ்வளவு சீட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி ஜென்ரல்ல ஒரு 68 சீட் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் போற ஆட்கள் பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்க கம்யூனிட்டியில எவ்வளவு சீட் இருக்குன்னு ஒரு 4-5 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க கம்யூனிட்டியில எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்க கம்யூனிட்டியில 3 சீட் தான் இருக்கு, ஒரு சீட்டு தான் இருக்கு. இப்போ பிசி உமன்ல பார்த்தோம்னா 6 சீட்டு தான் இருக்குன்னாலுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம விட்டுற வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பா போய் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு போஸ்டிங்ஸ் எடுத்த எல்லாருக்குமே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.